இன்றைக்கு முன்பள்ளிகளில் இருந்தே ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதுகள் மிதிக்கப்பட ஆரம்பிக்குது. எந்த அடிப்படையில் பிள்ளைகள் வளர்க்கப்பட வேண்டுமோ, ஆரம்பத்திலிருந்து எப்படி சுன்னாக்கள் தெளிவூட்டப்பட வேண்டுமோ, இந்த சுன்னாக்கள் ஆரம்ப முன்பள்ளிகளில் இருந்தே மிதிக்கப்படுகிறது சகோதரர்களே. எப்படி மிதிக்கப்படுகிறது? இன்றைக்கு ஒரு நிகழ்வு என்று வந்துவிட்டால், இன்றைக்கு விடுகை நிகழ்வு என்று வந்துவிட்டால், பிள்ளைகளை ஆடல்களிலும் பாடல்களிலும் சாதாரணமாக கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் பெற்றோர்கள் சகோதரர்களே. சாதாரணமாக விட்டு விட்டார்கள். சிறிய பிள்ளைகள் தானே, பாட்டப்பா, மியூசிக் அப்பா, அது ஹராம் அப்பா, ஆடக்கூடாது. இன்றைக்கு பாருங்க என்ன முசைபத்தண்டா, ஆண் பிள்ளைகளை ஆட வைக்கிறத விட பெண் பிள்ளைகளை ஆட வைக்கிற அதிகம். இன்றைக்கு பெண் பிள்ளைகளை ஆட வைக்கிறது அதிகம். ஏற்றுக்கொண்டே ஆக வேண்டும் சகோதரர்களே. இன்றைக்கு சாதாரணமாக ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீதுகள், அல் குர்ஆன் வசனங்கள் மிதிக்கப்படுகிறதா இல்லையா? இன்றைக்கு சாதாரணமாக புரோகிராம் என்று வந்தால் பிள்ளைகளுக்கு அனாச்சாரங்கள் கற்பிக்கப்படுகிறது. நவுது பில்லா. இன்றைக்கு இந்த பிள்ளை வளர்ந்து பெரியாளாக வந்ததற்கு பின்னால் டிக்டாக்கில் ஆடுகிறாள், ஃபேஸ்புக்கில் லைவ் போட்டு ஆடுகிறாள். யார் ஆடுகிறாள்? எமது அபாயும் ஃபர்தாவும் போட்ட சகோதர சகோதரிகள் தான் ஆடுகிறார்கள். இன்றைக்கு நாம இது கூடாதப்பா, இது கூடாது, இஸ்லாம் இப்படி சொல்லவில்லை, பெண்கள் அவர்கள் ஒழுக்கமானவர்கள், அவர்கள் ஒழுக்கமாக வாழ வேண்டியவர்கள், அவர்கள் கட்டுக்கோப்போடு வாழ வேண்டியவர்கள் என்று பிரச்சாரம் செய்கிற பொழுது என்ன நடக்கிறது? என்ன நடக்கிறது? என் மீது எதிர்ப்பலைகள் வீசப்படுகிறது. என்ன எதிர்ப்பலை? என்னதான் ஆடிட்டா, இப்ப என்ன நடந்துட்டு, எல்லோரும் வாழ்கிற சமூகத்தில் இதெல்லாம் சிம்பிளப்பா என்று பேசுகிற அளவுக்கு போயிட்டது சகோதரர்களே. என்ன காரணம் தெரியுமா? இது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அல் ஹயாஉ ஷுபத்தும் மினல் ஈமான். வெட்கம் என்பது ஈமானில் ஒரு அம்சம் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அல் ஹயா ஷுபத்தும் மினல் ஈமான், ஈமானில் ஒரு அங்கம் என்றார்கள் வெட்கம். சகோதரர்களே, வெட்கம் பிடுங்கப்பட்டு விட்டது, வெட்கம் எடுபட்டு விட்டது. இதன் விளைவுதான் எம் சமூகம் இன்று அனுபவிக்கிறது. சிறிய பிள்ளைகள் ஆட விட்டார்கள், சிறிய பிள்ளைகள் துள்ளி விளையாட விட்டார்கள். பருவ வயதிலும் இன்றைக்கு என்ன சகோதரர்கள், என்ன முசீபத் என்றா, இன்றைக்கு பருவ வயது அடைந்த பிள்ளைகளை எமது பாடசாலைகளில் பாஸ்கெட் பால் விளையாட மைதானம் வர அளவுக்கு போயிடுச்சு. மைதானத்தில் பாஸ்கெட் பால் விளையாடுறார்கள். யார் விளையாடுறார்கள்? எம்மட சகோதரிகள், எம்மட வயதுக்கு வந்த பருவ வயதை அடைந்த பிள்ளைகளை சாதாரணமாக பெற்றோர்கள் பாஸ்கெட் பால் விளையாட அனுப்புகிறார்கள். இன்னைக்கு என்ன நடக்கிறது? வளர்ச்சி நின்று யாரு பார்க்கிறார்கள்? சகோதரர்கள், உணர்வு இல்லாம போயிட்டு பாத்தீங்களா? பிள்ளைக்கு, அந்த பிள்ளைக்கு கூட உணர்வு எடுபட்டு போயிருது.